வணக்கம் நேயர்களே, கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 15ஆம் தேதியிலேருந்து 21ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ முதல்ல வரது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கிள் பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது. மேஷராசி. ஸோ மேஷராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி செவ்வாய் ராசியிலே இருக்கிறது. அதுவும் இப்போது அவர் இருக்கிறது பரணி நட்சத்திரத்தில் இருக்கும்பொழுது என்ன மாதிரி விஷயங்களை நடக்கும் அப்படின்னும் போது கொஞ்சம் வீடு சம்மந்தமான விஷயங்கள், வண்டி வாகனங்கள் சம்மந்தமான விஷயங்களை ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. ஸோ அதில் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷன்ஸோ வர்றதுக்கான வாய்ப்புகள். அது மட்டும் இல்லாமல் செல்ஃப் ஆப்புன்னு சொல்லுவோம். ஸோ தனக்கு தானே செல்ஃப் சூனியம் வச்சுக்கிறது, செல்ஃப் ஆப் வச்சுக்கிறதுலாம் மேஷத்தில் வரும். அதுவும் இப்போ மேஷத்தில் செவ்வாய் இருக்கும்போது கொஞ்சம் உஷாராக இருக்கணும். நீங்களாக வழியே போய் நான் ஏதாச்சும் வம்புல மாட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கனால, நீங்களே விளையாடி இப்படி ஆகிடுமா அப்படியான ஒரு கன்ஃபியூஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 2 7ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ சுக்கிரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல நிலையில் தான் இருக்கிறார். ஸோ அவர் இப்போ உங்களுக்கு நாளில் இருக்கும்போது சொந்தத்தில் திருமணம் கைகூடி வர்றது, தாயார் சம்பந்தமான உறவுகளால் நல்ல லாபங்கள், நல்ல ஒரு சந்தோஷங்கள், குதூகலங்கள், ஒரு பெரும்படம் ஹேண்டில் பண்ணுறமான விஷயங்கள் எல்லாமே அற்புதமாக இருக்குங்க. ஸோ அது நல்ல விஷயந்தான். அதுக்கப்புறம் உங்களுடைய 3 மற்றும் 6ஆம் அதிபதியான புதன் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஆட்சி பலத்தோடு இருக்கிறது ரொம்ப சிறப்பான விஷயங்களாக கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ அதை அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்கான வாய்ப்புகள், நல்ல ஒரு நிலைக்கு ஒரு நிறைய சேஞ்சஸ் பண்ணுவீங்க லைஃப்பில். அது மட்டும் இல்லை, வேலையிலையும் பார்த்திங்கன்னா நிறைய சேஞ்சஸ், ஒர்க்கிங் பேட்டர்னில் நிறைய சேஞ்சஸ் பண்ணுற மாதிரி விஷயங்களுமே ரொம்ப சுபமாக இருக்கும். அதுக்கப்புறம் 4ஆம் அதிபதியான சந்திரன் சிறப்பான விஷயங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வருமானம் சம்பந்தம், குடும்பத்துக்கு தேவையான அனைத்து விஷயமும் சூப்பராக இந்த வாரத்தில் இருக்குங்க. நல்ல வருமானம், நீங்கள் நினைச்சதை விட நல்ல ஒரு வருமானம் வர்றதுக்கான வாய்ப்புமே ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் 5ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 5ஆம் அதிபதியான சூரியன் உங்களுக்கு மூடியில் இருக்கும்போது கொஞ்சம் எமோஷனாக இருப்பீங்க, கொஞ்சம் கச்சாமச்சான்னு கத்துறது, கொஞ்சம் எமோட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் கண்டிப்பாக இருக்கும். கொஞ்சம் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கணும். அது மட்டும் நிறைய சந்தேகங்கள், தேவையில்லாத சந்தேகங்களை தூக்கி போட்டு நடக்கிற விஷயம் என்னவோ அது மட்டும் பார்க்கணும். இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடும்லாம் கற்பனையில் இருக்கிறத கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 6ஆம் அதிபதியான புதன் 3இல் இருக்கும்போது வேலையில் நிறைய மாற்றங்கள், நல்ல சேஞ்சஸ்லாம் இருக்கும். நல்ல வேலையில் பார்த்திங்கன்னா எப்போதுமே பண்ணுறத விட ஒரு டிஃப்ரெண்ட்டாக வேறு மாதிரி பண்ணி பார்க்கலாமாங்கிற ஒரு பேட்டர்னில் நீங்கள் ஒர்க் பண்ணி பார்ப்பீங்க. அது ஒரு நல்ல ஒரு சூப்பராக அமைகிறதுக்கான வாய்ப்புகளுமே ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் 8ஆம் அதிபதியான செவ்வாய் ராசியிலே இருக்கும்போது நான் சொன்ன மாதிரி செல்ஃப் ஆப்பு. ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நம்ம எடுக்கிற முடிவு எல்லாமே கரெக்டு அப்படிங்கிற அடமன்சியை விட்டுட்டு இது கரெக்டாக இல்லையாங்கிறத 1க்கு 4 முறை யோசித்து முடிவெடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 9 மற்றும் 12ஆம் அதிபதியான குரு உங்களுக்கு 4இல் இருக்கிறது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நிறைய பிரயாணங்கள், தாய் தந்தையர் சம்பந்தமான விஷயங்கள், ஆன்மீக சுற்றுலா, பக்கத்தில் இருக்கிற ஒரு விட்டுப்போன குலதெய்வத்தை தேடி போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்குங்க. ஸோ ஒரு நல்ல விஷயங்கள் தான். தாயாருக்கு கொஞ்சம் உடல்நிலையில் சின்ன சின்ன பாதிப்புகள், சின்ன ஒரு ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள், அப்பா சம்மந்தமான உறவுகளில் கொஞ்சம் நமக்கும் அவங்களுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வர்றதுக்கான வாய்ப்பெலாம் இருக்கணும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அப்பா அம்மாவுடைய விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். வண்டி வாகனங்கள் ஓட்டும் போதும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது இதுவரை பார்த்து பொது பலன்கள், இனிமேல் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா தசாபுக்தி பலன்கள். ஸோ இதில் பார்த்திங்கன்னா மேஷ லக்னமாக இருந்து சூரியன் தசாபுக்தி அந்தரங்கள். சூரியன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ 3இல் இருக்கும்போது குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்களை நிறைய சேஞ்சஸ் பண்ணுவீங்க. குழந்தைகளோட ஆட்டிடியூட் கண்டிப்பாக மாறும். ஸோ நிறைய மாற்றங்களை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குழந்தைகளோட வெற்றி சிறப்பாக இருக்குங்க. ஸோ குழந்தைங்க அடுத்த கட்டத்துக்கு முன்னேறது அதெல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது மேஷ லக்னமாக இருந்து சந்திரன் தசாபுக்தி அந்தரங்கள். சந்திரன் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஏற்றங்களும் நல்ல லாபங்களும், குடும்பத்துக்கு தேவையான பண வரவுகளை கண்டிப்பாக கொடுத்துருங்க. மேஷ லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுக்தி. செவ்வாய் பார்த்திங்கன்னா கொஞ்சம் உங்களுக்குள்ளேயே கன்ஃபியூஸ் பண்ணிப்பீங்க, கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ். அது மட்டும் இல்லாமல் வீடு, சொத்துக்கள், வண்டி வாகனம் சம்மந்தமான விஷயங்கள் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் மேஷ லக்னமாக இருந்து ராகு தசாபுக்தி அந்தரங்கள். ராகு உங்களுக்கு பெரிய லாபங்களை அள்ளி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு பிரம்மாண்டமான லாபங்கள், உங்கள் முயற்சிகளில் ஒரு பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாமே ரொம்ப அற்புதமாக இருக்குது. மேஷ லக்னமாக இருந்து குரு தசாபுக்தி அந்தரங்கள். குரு பார்த்திங்கன்னா 9 12ஆம் அதிபதியான குரு இப்போ உங்களுக்கு 4இல் இருக்கும்போது தந்தையாருடைய
உடல் நலம் சம்மந்தமான விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸோ டென்ஷன்ஸோ இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் வந்து அது உச்சகுருனும் போது கொஞ்சம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கும். பெரிய முதலீடுகள், ஒரு பெரிய சொத்துக்கள் வாங்கும் போதெல்லாமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். அது வந்து ஒரு ஊரை விட்டு வேறு வெளியூரில் சொத்து வாங்குறது, ஒரு டீல் முடிக்கும் போதெல்லாம் டாக்குமெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் பர்ஃபெக்டாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மேஷ லக்னமாக இருந்து சனி தேசாபுத்தி அந்தரங்கள். சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10, 11ஆம் அதிபதி 12ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய எஃபோர்ட் போடுவீங்க. அந்த எஃபோர்ட்டில் வந்து பெரிய வெற்றிகள் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா என்றைக்குமே சனி புதன் ஒரு காம்பினேஷன்ஸில் இருக்கும்போது அது வந்து தேவையில்லாத ஒரு ஏமாற்றங்களை கொடுக்கும். கொஞ்சம் கவனமாக இல்லைன்னா நம்மளை மற்றவங்க ஏமாத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கணும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. மேஷ லக்னமாக இருந்து புதன் திசாபுத்தி அந்தரங்கள். புதன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரேஞ்சில் வந்து ஒரு நல்ல புத்தி கூர்மை, நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளுமே ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. ஸோ அடுத்த கட்டத்திற்கு போகிறதுக்கான வேலையிலையும் பார்த்திங்கன்னா ரொம்ப புத்திசாலித்தனமாக ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணி ஒரு நல்ல பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளுமே ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் பிரயாணங்கள் இருக்கும். ஸோ வெளியூர் பிரயாணங்கள், அந்த மாதிரி பிரயாணங்களை தவிர்க்க முடியாது. மேஷ லக்னமாக இருந்து கேது தேசாபுத்தி அந்தரங்கள். கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ல் இருக்கும்போது, அது சுயசாரத்தில் இருக்கும்போது ஆன்மீக சுற்றுலா, குலதெய்வ வழிபாடு இதெல்லாமே ஒரு சிறப்பான பலன்களை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் குழந்தை இல்லாத தம்பதியர்கள் இப்போ ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது கண்டிப்பாக குழந்தை செல்வம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அற்புதமாக இருக்குது. மேஷ லக்னமாக இருந்து சுக்கிரன் தசாபுத்தி அந்தரங்கள். சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள், சுக்கிரன் வந்து இப்போ உங்களுக்கு 4ல் இருக்கார். வீடு, சொத்துக்கள், ஒரு புதிய சொத்து வாங்கணுங்கிற எண்ணங்கள் வரும். ஒரு பெரும் பணம் புரட்டுறமான விஷயங்கள் எல்லாமே அற்புதமாக இருக்குது. ஸோ எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லாதாக தான் இருக்குது. ஸோ என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் சஷ்டி விரதம். ஸோ சஷ்டி விரதம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான விரதம். அதில் வந்து என்னென்னா எல்லோருமே என்ன நினைப்போம்னா, கொஞ்சம் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ஸுக்கு வந்து இந்த விரதங்களை பற்றியோ இந்த ஆன்மீகம் சம்மந்தமான விஷயங்களையோ வந்து அதை பற்றின ஒரு பெரிய நாட்டமே இல்லை. அவங்க என்ன நினைக்கிறாங்க, என்னத்தை இதெல்லாம் பண்ணிவிட்டு என்னதை பண்ணிகிட்ருக்கீங்க, என்ன வரும் ஏது வரும் அப்படின்ட்டு நினைக்கிறாங்க. மெயினாக இதில் வந்து முக்கியமாக தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயம் என்னென்னா நம்பிக்கை. ஸோ ஒரு நம்பிக்கைங்கிறது வந்து எவ்வளோ முக்கியம் தெரியுங்களா? ஸோ நீங்கள் மனதார வந்து ஒரு இறைவன் இருக்கிறதா நினச்சி நம்ம நம்பிக்கையாக செய்கிற ஒரு விரதங்கள் கண்டிப்பாக ஒரு பெரிய பலன்களை கொடுத்துரும். இதுக்கு உதாரணமாக ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. இந்த பலன்கள் உடனே கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க. சில டைமில் வந்து லேட்டு கூட ஆகுது. ஏன்னா சில கர்மாக்களால் கொஞ்சம் டிலே ஆனாலும் அதுக்கப்புறம் கொடுக்குற வளர்ச்சி ஒரு பெரிய வளர்ச்சியாக இருக்குங்க. ஸோ இதுக்கு ஒரு சின்ன உதாரணம், ஒரு குட்டி கதை சொல்லிடுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அம்மா இருந்தாங்க எங்கள் வீட்டு பக்கத்தில். அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஒரு டிரைவர். ஸோ ரொம்ப கடினமான உழைப்புனா ஒன்றும் பெரிய வருமானம் இல்லை. அந்த அம்மா ஒரு கயிறு தான் போட்டிருக்கோம். ஸோ கயிறு போட்டுட்ருக்கோம். அவங்க 2 பிள்ளைங்க. படிக்க வைக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டம். படிக்க வைக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுவாங்க. கடன்கள் நிறைய வாங்குவாங்க. ஏன்னா வண்டி ஓட்டுவார் இல்லையா டிரைவர்னும் போது, வண்டி வந்து அப்போலாம் வந்து இப்போ வாங்குற மாதிரி காரில் வந்து இஎம்ஐஸ்லாம் போட்டுலாம் எடுக்க முடியாது. எல்லாம் சேடுக்கிட்ட போய் தான் வாங்குவாங்க. ஒரு செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கி தான் ஓட்டுவாங்க. அவங்களாம் சினிமா அந்த மாதிரி விஷயங்களுக்கு ஓட்டுவாங்க. அது ரொம்ப ஒரு டஃப்பான மூமெண்ட்டு. ஏன்னா ஒரு செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கி ஓட்டும்போது நிறைய செலவுகள் வரும்போது நிறைய அடமானம் வைக்கிறது, எடுக்கிறது, இந்த மாதிரி ரொம்ப டஃப்பு. குழந்தைகளை படிக்க வைக்கிறது. ஒரு 1 மேன் இன்கமில் அந்த அம்மாவுக்கு வந்து படிப்பறிவு ரொம்ப கம்மி தான். ஓரளவுக்கு படிப்பாங்க, புத்தகம் படிப்பாங்களோ பெரிய படிப்பறிவு இல்லை. ஆனால் அந்த அம்மா நம்பினது பார்த்திங்கன்னா தெய்வத்தை. அந்த அம்மா வந்து வழிபாடு பயங்கரமாக பண்ணுவாங்க, விரதம் இருப்பாங்க. சஷ்டி விரதம் அந்த அம்மா இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஈஸ்வரன் வந்து எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஈஸ்வரன் கோயில் இருக்குது. டெய்லி போயிடும் அந்த அம்மா. டெய்லி நமக்கே வந்து ஒரு மாதிரி இருக்கும், என்னடா அது இந்த அம்மா அப்படி. அந்த அம்மா ஒரு நம்பிக்கை, என் குடும்பம் நல்லா வந்துடும், எங்கள் குடும்பம் ஒரு பெரிய லெவலில் வரும்ன்ற ஒரு நம்பிக்கையில் அந்த அம்மா வந்து சுற்றிச்சு. இத்தனைக்கும் படிப்பு ரொம்ப பெருசாக இல்லைங்க. எனக்கு தெரிஞ்சு 8வது 9வது தான் படிச்சிருப்பாங்க. அந்த நம்பிக்கையின் வாயிலாக அந்த அம்மா பண்ணும்போது அதுக்கப்புறம் இந்த பசங்க வந்து படித்து முன்னேறி இன்றைக்கி வந்து அவங்க வேறு லெவலில் இருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து அப்பாவை நல்லா பார்த்துட்டாங்க, அம்மாவை நல்லா பார்த்துட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த அம்மா வந்து வருங்காலங்களில் வந்து பொழுது போலேன்னு சொல்லிட்டு இந்த மெடிசன் புக்ஸ் எல்லாம் படித்தாங்க. நல்லா படித்தவங்க ஒரு 8வது 9வது படித்தவங்க மெடிசன் சம்மந்தமான புக்ஸை படிச்சுட்டு ஒரு டாக்டர் ஒரு மருந்து எழுதி கொடுத்தாங்கன்னா அந்த மெடிசன் சம்மந்தமான விஷயங்களை வந்து அவங்க சொல்லுவாங்க. இல்லை இந்த மாத்திரை இந்த காம்பினேஷனில் இருக்குது, இப்படி ஆகும், இதுக்காக தான் கொடுத்தாங்களான்னு சொல்லிவிட்டு அந்த அம்மா வந்து சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அவங்க நாலேஜும் டெவலப் பண்ணிட்டாங்க. குழந்தைகள் வந்து அவங்கள வந்து அப்படியே அழகாக பார்த்துக்கிட்டாங்க. அடுத்த வந்து தாயாருக்கு வந்து நல்ல ஒரு செல்வ செழிப்பான வாழ்க்கை, ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கை. குழந்தைங்கள்லாம் ஃபாரின்லாம் போய் பெரிய லெவலில் வந்து அவங்க செட்டில் ஆனாங்க. இது என் கண் எதிர்க்க பார்த்தது. ஒரு விரதங்களும்
ஒரு நல்ல விஷயங்களும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய லெவலில் முன்னேறும். ஆனால் அதுக்கு தேவை நம்பிக்கை, பொறுமை. அதனால் இது சஷ்டி விரதம். இப்போ நம்ம பேசும்போது சஷ்டி விரதத்துக்கு வந்து ஏன் சொல்கிறேன்னா, விரதத்தை வந்து ரொம்ப கேர்லெஸ்ஸாக எடுத்துக்க கூடாதுங்கிறதுக்காக தான் நான் எவ்வளோ தூரம் சொல்கிறது. ஸோ சஷ்டி விரதம் ரொம்ப முக்கியம். அதுவும் முருகனை நினச்சி அவனெல்லாம் நானாக வந்து வேண்டிக்கும் போது பேராண்டின்னு வேண்டே பேராடின்னு தான் கூப்பிடுவேன். வாடா போடான்னு பேசுகிற அளவுக்கு. ஏன்னா நான் உறவுகளாக வச்சுக்கிட்டோம்னு வைங்களேன், அது ஒரு சின்ன சந்தோஷத்தை தரும். ஓகேங்களா? ஸோ எனக்கு வந்து முருகன் அந்த கோயிலுக்கு போகும்போது ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து முருகன் நம்மோட வந்துடும் அப்படி. ஸோ அந்த மாதிரி போன வாட்டி கூட திருச்செந்தூர் போகும்போது நான் போயிட்டு இருக்கும்போது ஒரு குட்டி பையன் நான் கந்தசஷ்டி கவசம் சொல்கிறான், அந்த அம்மா சொல்லுது, நான் அப்படியே மிரண்டேன். என்னடா அது கந்தசஷ்டி கவசம் சொல்கிறாங்களா, ஏமா இத்தினோண்டு பயிராக பேசுனா அவன் பூச நட்சத்திரம் வியாழக்கிழமை பிறந்தவன் நிச்சயம்மா. நான் மிரண்டேன், என்னம்மா இல்லை அவன் பண்ணுவாங்கன்னு. ஆனால் நான் தரிசனம் பார்க்கும்போது அந்த பையன் சட்டையை கழட்டு வந்து டக்குன்னு என்னோட தான் உட்காந்து தரிசனம் பார்த்தான். அந்த முருகனே என்னோட வந்து தரிசனம் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு கிடச்சிது. ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த அம்மா எனக்கு சொல்லணும்னு அவசியமே கிடையாது, லைனில் இருந்தவங்க. ஸோ அந்த மாதிரி இறைவன் உங்களோட ட்ராவல் ஆகிறதுலாம் நிறைய நீங்கள் உட்காந்து நோட் பண்ண மாட்டீங்க. நோட் பண்ணும்போது அது பக்கத்துலேயே தான் ட்ராவல் ஆகும். அதனால் விரதம்ன்றது இந்த சஷ்டி விரதம் ரொம்ப முக்கியமான விரதம். குழந்தை வரம் வேண்டி முருகனை வந்து வேண்டிக்குங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். முருகன் வந்து அவ்வளோ அழகாக அருமையான குழந்தையாக பிறப்பாங்க. இந்த விரதம் வந்து அவ்வளோ, நீங்கள் வந்து முதல்ல வந்து இந்த சுகரு ப்ரெஷரு இதெல்லாம் இருக்கவங்க இந்த விரதம்லாம் இருக்காதீங்க. முதல்ல அதை சொல்லிடுறேன். ஏன்னா நீங்கள் சுகர் ப்ரெஷர்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் விரதம் இருந்தீங்கன்னா அது ரொம்ப சைடு எஃபெக்ட் இருக்கும். அந்த மாத்திரை போடுறவங்களாம் இருக்காதீங்க. மற்றபடி நீங்கள் வந்து நல்ல ஃபிசிக்காக இருங்க. ஒரு நாள் காலையிலேருந்து சாயங்காலம் வரை இந்த விரதம் இருங்க, அற்புதமான பலன். முருகன் வந்து உங்கள் வீட்டில் வருவாங்க. ஸோ அந்த அளவுக்கு அந்த முருகனுடைய உங்களுக்கு யாராச்சும் வந்து அதுவும் சஷ்டியை பொறுத்தவரை அந்த 9 அந்த திருச்செந்தூர்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த சிலைக்கு வேர்க்குன்னுவாங்க. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லு. சஷ்டியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த உங்களை யாராச்சும் எதிர்த்து ரொம்ப உங்களை வந்து புண்படுத்தி ரொம்ப கம்ப்ரெஸ் பண்ணி வேலையில் இருக்கட்டும், குடும்பத்தில் இருக்கட்டும், என்னை ரொம்ப நோவடிக்கிறாங்க அப்படின்னா இந்த சஷ்டி விரதம் இருங்க. அதுவும் முருகன் உங்களோட இருக்கான்னு நினச்சி அப்படி நம்பிக்கையோட இந்த சஷ்டி விரதம் இருங்க. அப்புறம் பாருங்கள் என்ன மேஜிக் நடக்குதுன்னு பாருங்கள். அதனால தான் நான் சொன்னேன், நம்பிக்கை ரொம்ப அவசியம். இன்றைக்கி மாத்திரை போட்டு ஜுரம் சரியாகிற மாதிரி உடனே ரிசல்ட் இன்ஸ்டண்ட்டாக கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. சில பேருக்கு இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கும், பட் எல்லோரும் கிடைக்காது. அதனால் அமைதியாக உட்காந்து இறைவனை வழிபாடு பண்ணுங்கள். அதுவும் சஷ்டி விரதம் அற்புதமான விரதம். எதிரிகளை தகர்த்தெறிஞ்சிடும். முருகன் வந்து தூள் கலப்பிடுவா அப்படி. அதே மாதிரி குழந்தை வரத்துக்கு வந்து சிறந்த விரதம்னா சஷ்டி விரதம். சஷ்டியை நினச்சி விரதம் இருங்க. அற்புதமான ஒரு குழந்தை, அற்புதம் உங்களுக்கு எதிரிகளை தகர்த்தெறிகிற ஒரு விஷயம் எல்லாமே நடக்கும். நீங்கள் வந்து சஷ்டி விரதம் இருங்க. அற்புதமான விஷயங்கள் இன்னும் பேசுவோம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.